வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் வைகரை வருணன். முதல்ல டாப் 3 தலைப்புச் செய்திகளை பார்த்துருவோம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் வெங்கடேஸ்வரா கோயில்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 10 பேர் உயிரிழந்த சம்பவம் தேசத்தையே அதிர வச்சிருக்கு. குமரியில கள்ளக்காதலுக்கு எதிராக இருந்ததா உயிர் நண்பனையே ஒருவர் கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செங்கல்பட்டு மதுராந்தகம் அருகே காவல் நிலையத்திற்குள்ளேயே வச்சு இளைஞர் ஒருத்தரை கழுத்தறுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள காசிபுகா வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 10 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. ஏகாதசி என்பதால் கோவிலில் அதிக அளவில் பக்தர்கள் குவிந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி அவர்களின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதேபோல் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு காயமடைந்தவர்களுக்கு விரைவான சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக முழு விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ள ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு காவல்துறை உள்ளூர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்காமல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் முறையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும் என்றும் கூறியுள்ளார். வழக்கமாக ஒரு நாளைக்கு 3000 பக்தர்கள் கூடும் நிலையில் 25,000 பேருக்கு மேல் கூடியதே விபத்திற்கு காரணம் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செங்கல்பட்டு மதுராந்தகம் அருகே காவல் நிலையத்தின் உள்ளே வைத்து இளைஞரை கழுத்தறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுர் மற்றும் பாதிரி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு 20 நாட்களுக்கு முன்பு மோதல் ஏற்பட்ட வழக்கில் அச்சரப்பாக்கம் போலீசார் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவர்கள் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட வந்தனர். அப்போது பாதிரி கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் பேனா கத்தியால் மதுரைச் சேர்ந்த வினோத்குமாரின் கழுத்தை அறுத்துள்ளார். காயமடைந்த வினோத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விஜயகுமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வேப்பூர் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். இதன் சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் மாதவிடாய் காரணமாக பணிக்கு தாமதமாக வந்த சுகாதார ஊழியர்களின் ஆடையை கலைந்து அந்தரங்க உறுப்பை படம் பிடித்து நிரூபிக்க சொன்னதாக எழுந்த குற்றச்சாட்டு சர்ச்சையாகியுள்ளது. ரோத்தக் பகுதியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் 4 தூய்மை பணியாளர்கள் தாமதமாக வந்த நிலையில் சூப்பர்வைசர் வினோத் மற்றும் ஜிதேந்திரா ஆகியோர் மற்றொரு பெண் ஊழியரை அழைத்து மாதவிடாய் இருப்பதை நிரூபிக்க புகைப்படம் எடுத்து வருமாறு கூறியதாக குற்றம் சாட்டப்பட்டது.
மேலும் பணி நீக்கம் செய்து விடுவோம் என மிரட்டியதால் 2 பெண்கள் கழிப்பறைக்கு சென்று புகைப்படங்களை எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து இதர ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல்கலைக்கழகம் ஒரு சூப்பர்வைசரை பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்த நிலையில் அவர்கள் மீது ஒழுங்கு விசாரணைக்கு உத்தரவிட்டது. மேலும் தேவைப்பட்டால் SC/ST சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தது. கடலூர் அருகே இருசக்கர வாகனம் மற்றும் ATMில் பணம் வைக்கும் வாகனம் மோதிய விபத்தில் பெற்றோரும் மகனும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடிக்கால்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ராஜேஷ்குமார் தனது பெற்றோரான பக்கிரிசாமி ராமாயியுடன் துக்க நிகழ்விற்கு சென்றபோது விபத்து நிகழ்ந்துள்ளது. கோண்டூர் அருகே ATM எந்திரத்தில் பணம் வைக்கும் வாகனம் மீது நேருக்கு நேர் மோதியதில் இருசக்கர வாகனம் ATM வாகனத்தின் கீழே சிக்கி 20 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டது. இதில் தந்தை மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தாய் ராமாயி கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ATM பணம் வைக்கும் வாகனத்தில் இருந்த காவலர் மற்றும் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்ட நிலையில் மாற்று வாகனத்தில் கட்டி வந்த வாகனம் எடுத்து செல்லப்பட்டது. பாழடைந்த கட்டடத்தில் லாரி டிரைவர் சடலமா மீட்கப்பட்ட வழக்கில் போலீசார் முக்கிய குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க. உயிர் நண்பனோட மனைவியோடு கள்ளக்காதல் வளர்த்த மெக்கானிக்கின் மாஸ்டர் பிளான் இது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே திருவிடைக்கோடு கொத்திவாரை மலை அடிவார பகுதியில் உள்ள ஒரு பாழடைந்த கட்டிடம் அன்று கொலைகளமாக மாறியிருந்தது. அந்த கட்டிடத்தினுள் 35 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறார். கொல்லப்பட்டவரின் பெயர் கிருஷ்ணதாஸ். தக்கலை அருகே பிரம்மபுரம் பகுதியை சேர்ந்தவர். லாரி டிரைவராக வேலை பார்த்து வந்த இவர் கடந்த 9 ஆண்டுகளுக்கு பின்னர் பவித்ரா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இவரும் இரணியல் அருகே திருவிடைக்கோடு பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்ற நபரும் நெருங்கிய நண்பர்கள். ரமேஷ் மெக்கானிக் கடை வைத்து நடத்தி வருகிறார். இதனால் ரமேஷ் அடிக்கடி கிருஷ்ணதாஸின் வீட்டிற்கு சென்று வருவது வழக்கம். இருவரும் அவ்வப்போது ஒன்றாக மது குடிக்க செல்வதும் உண்டு. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு கிருஷ்ணதாஸை செல்போனில் தொடர்பு கொண்டு மது குடிக்க அழைத்துள்ளார் ரமேஷ். உயிர் நண்பன் ஆசையாக அழைப்பதை நம்பி கிருஷ்ணதாஸ் தனது மைத்துனரின் இருசக்கர வாகனத்தை வாங்கிக் கொண்டு ரமேஷை சந்திக்க சென்றுள்ளார். ஆனால் அப்போது அவருக்கு தெரியாது இதுதான் தனது கடைசி பயணம் என்று. இதனை அடுத்து ரமேஷ், அவரது நண்பன் விமல் மற்றும் கிருஷ்ணதாஸ் ஆகிய மூவரும் நாகர்கோவில் அருகே உள்ள டாஸ்மாக் கடைக்கு சென்று மது குடித்துள்ளனர். பின்னர் மது வாங்கிக் கொண்டு இரணியல் அருகே திருவிடைக்கோடு கொத்திவாரை மலை அடிவார பகுதியில் உள்ள பாழடைந்த கட்டிடத்திற்கு சென்று மது அருந்தியுள்ளனர். அங்குதான் கிருஷ்ணதாஸுக்கு தீட்டப்பட்டிருந்தது கொலை திட்டம். மது போதையில் இருந்த கிருஷ்ணதாஸை உயிர் நண்பனான ரமேஷும் விமலும் சேர்ந்து கொடூரமாக தாக்கி கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர். பின்னர் சடலத்தின் மீது துணியை போர்த்திவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளனர். ஆனால் கிருஷ்ணதாஸ் இரவு வெகுநேரமாகி வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் கிருஷ்ணதாஸை வலைவீசி தேடியுள்ளனர். இதனை அறிந்த ரமேஷ் செல்போனில் கிருஷ்ணதாஸின் உறவினருக்கு தொடர்பு கொண்டு கிருஷ்ணதாஸ் திருவிடைக்கோடு மலை அடிவார பகுதியில் உள்ள கட்டிடத்தில் இருப்பதாக கூறி நாடகமாடியுள்ளார். உடனே பதறி அடித்துக்கொண்டு உறவினர்கள் அங்கு சென்று பார்த்தபோதுதான் தலை மற்றும் கைகளில் சரமாரியாக வெட்டப்பட்டு துணியால் மூடிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் நண்பனின் மனைவியோடு ஏற்பட்ட கள்ள காதலில் உயிர் நண்பனையே திட்டமிட்டு கொன்ற உண்மை வெளிவந்தது. கொலை செய்யப்பட்ட கிருஷ்ணதாஸின் தாயார்
காவல் நிலையத்தில் ஒரு பகீர் புகாரை கொடுத்திருக்கிறார். அதில் தனது மருமகளான பவித்ராவிற்கும் மகனின் நண்பனான ரமேஷ் என்பவருக்கும் நீண்ட காலமாக தவறான பழக்கம் இருந்து வந்ததாகவும், அதை கண்டித்ததால் ரமேஷ் திட்டம் தீட்டி தனது மகனை கொலை செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த ரமேஷ், விமலை தேடி வந்தனர். அதில் ரமேஷ் கேரளாவுக்கு தப்பி செல்ல முயன்றபோது போலீசார் அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் கொலைக்கான காரணம் குறித்தும் இந்த சம்பவத்தில் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டுள்ளனரா என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள ரமேஷின் நண்பனான விமலை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் லாரி டிரைவரை உயிருக்கு உயிராக பழகிய நண்பனே திட்டம் தீட்டி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கொடிமுடி அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த கோழி இறைச்சி வாகனத்தில் மோதி இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் உயிரிழந்திருக்கிறார். விபத்து காட்சி அதிர்ச்சியூட்டுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டையில் விபத்து வழக்கில் காரை விடுவிக்க உரிமையாளர் அஜித்குமாரிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் கைது செய்யப்பட்டார். இவர் லஞ்சம் கேட்ட ஆடியோ சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. சார் ஒரு 7,000 ரூபா இருக்கு சார். 7,000 ஓகேங்களா சார்? இல்லை சார், 10 ரூபா ஏற்றுருவாங்க. 10 ரூபா தான் எதுவும் சார். இப்போ ஆர்டி ஆஃபீஸில் எவ்வளோ கேட்பாங்க தெரியாது சார் எனக்கு. ஆர்டி ஆஃபீஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஒன்று கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படின்னா? ஆமாம். இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ்லாம் பக்கம் இருக்கு சார். அது எதுவுமே கேட்க மாட்டாங்க. எதுனா இல்லையானா தான் வந்து ஃபைன் போடுவாங்களா கண்டி. இது 3 இன்ச்சுனாலாம் ஃபைனெல்லாம் போட மாட்டாங்க. அப்படிங்களா? ஆமாம். சரி சார். ஸ்டேஷனில் மொத்தமாக எவ்வளோ ஆகும் சொன்னீங்கன்னா நான் கேட்டு வந்துடுறேன் சார். இல்லை ஒரு 1 hour அந்த மாதிரி டைம் கொடுக்குறீங்களா சார்? ஏற்றுக்கா. சரி சார். சார் இப்போ எவ்வளோ அட்வொகேட்டா? சார் சரவணா வந்தாருங்களா சார்? அவர் தானா? அவர் தான் சார். சரி சார் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். எவ்வளோ சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி வந்துடுங்க சார். நான் அப்போ அம்மாவோட முடியாது சார், அதனால தான் கேட்கணும் போயிட்டு. அவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சுக்கிற முடியாது சார். எல்லாமே கடன் ஆச்சு. இப்போ கூட அந்த காரு கூட மொத்தமாக லோன் போட்டு தான் சார் 15,000 அந்த கார் வச்சு தான் சார் வண்டி ஓட்டி தான் சார். அது பேசியே முடிச்சுட்டு இருக்கலாமே. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் 2 பைக்குகள் மோதி தீ விபத்து ஏற்பட்ட அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகியுள்ளன. பத்திரப்பதிவு அலுவலகம் அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மோதிய வேகத்தில் ஒரு பைக்கின் டேங்கிலிருந்து பெட்ரோல் கசிந்ததால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆனால் நல்வாய்ப்பாக இருவரும் காயமின்றி உயிர் தப்பினர். அருகே டீ கடையில் இருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் மீது தண்ணீர் லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாளம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் தன் சகோதரர்களான விஜய், சீனிவாசன் ஆகியோருடன் தனது நண்பர் கிஷோர் என்பவரை அழைத்துக் கொண்டு கீழ்ப்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சேத்துப்பட்டு நோக்கி வேகமாக வந்த தண்ணீர் லாரி ஒன்று கார் மீது மோதியது. இதில் அப்பளம் போல கார் நொறுங்கிய நிலையில் மூவரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விஜய் சிகிச்சை பலனின்றி பலியானார். இச்சம்பவம் தொடர்பாக விபத்தை ஏற்படுத்திய தண்ணீர் லாரி ஓட்டுநரான ஷங்கரை போலீசார் கைது செய்தனர். பெங்களூருவில் கட்டுமான பொருட்கள் இடையே பதுங்கியிருந்த மலைப்பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது.
தல்லக்கட்டபுராவின் ஜுடிஷியல் லே அவுட்டில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. அங்கிருந்த கான்கிரீட் கட்டுமான பொருட்களுக்கு இடையே மலைப்பாம்பு ஒன்று பதுங்கி இருந்ததைக் கண்டு தொழிலாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை லாவகமாக மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். மத்திய பிரதேச மாநிலம் சத்னா பகுதியில் கிரேன் ஆபரேட்டரை கன்னத்தில் அறைந்த பாஜக எம்பியால் சலசலப்பு ஏற்பட்டது. சத்னா பகுதியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியில் பாஜக எம்பி கணேஷ் சிங் கலந்து கொண்டார். அப்போது கிரேனில் ஏறி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த அவர் கிரேனிலேயே சிக்கிக் கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் கிரேன் ஆபரேட்டரை கன்னத்தில் அறைந்தார். உத்தரப்பிரதேசத்தில் மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் போலீசார் கண்முன்னே நடுரோட்டில் தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. அலிகஞ்ச் பகுதியில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் பொதுமக்கள் சிலரையும் இளைஞர்கள் தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்தபோதிலும் இளைஞர்கள் தாக்குதலை தொடர்ந்துள்ளனர். இதையடுத்து மோதலில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். पुलिस वाले ने देखा है।